மேசமகாயாம் சம்பூதம் தயாமிருத ரசாம்புதம் சடகோபமுனிம் வந்தே ஸ்ரீ ராமானுஜ யோகினம் ஸ்ரீ வாதுலகுமார வேங்கரகுரோர் பாதார விந்தாச்சிரதம் ஸ்ரீ நாராயணாய ஜெயராக்கிய யதிவரிய அனுகிருதாப்சம் ஸ்ரீமத் வான மகாசலஸ்த கலியன் ராமானுஜாரிய பிரியம் வந்தே சடகோப ஜீராபிதம் ராமானுஜாக்கியம் மணி ஸ்ரீமத் வானாச்சல ராமானுஜ எதிர்ப்பு நமக ஸ்ரீமத் கலியன் வானாச்சல ராமானுஜ எதிர்ப்போ நமக. கலியுகம் தொடங்கிய நைமிசாரண்யம் என்ற இடத்தில் தலைமுறையாக 1000 ஆண்டுகள் தொடர்ந்து சவுனர் தலைமையில் ஒன்று சேர்ந்த மகரிஷிகள் சத்திரயாகம் என்ற யாகத்தினை நடத்தினர். அந்த யாகத்தினை காண சூத பௌராணிகர் வருகை தந்தார். அவரிடம் ரிஷிகள் இந்த கலியுகத்தில் பிறவி பெருங்கடலை கடக்கும் வழியை காட்டுங்கள் என்று வேண்டினர். உடனே சூத பௌராணிகர் மிகவும் மனம் மகிழ்ந்து தன் குருதேவரான சுக மகரிஷியை வணங்கினார். தன் சிறுவயதில் தனது குரு பரீட்சித்து மன்னனுக்கு அருளிய ஸ்ரீமத் பாகவதத்தை கூறத் தொடங்கினார். மகாபாரதத்தின் இறுதியில் ஸ்ரீமத் பாகவதம் தொடங்குகிறது. மகாபாரத போர் 18 நாட்கள் குருட்சேத்திரத்தில் நடந்தது. அந்த போரில் கௌரவ சேனை முழுவதும் வீழ்ந்தது. அதர்மி துரியோதனன் சூது விளையாட்டில் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்றதை காரணம் காட்டி சந்திரவம்சத்தின் குலவது திரௌபதியின் மானத்தை பறிக்க நினைத்ததால் கொல்லப்பட்டார். கங்கை மைந்தர், பீஷ்மர், குரு துரோணர் மற்றும் கர்ணன் ஆகிய 3 மாவீரர்களும் கூட கொல்லப்பட்டனர். தர்மத்தின் ஆதாரம் கருணையாகும். வீரத்திற்கு அழகே அதர்மத்தை தடுப்பதுதான். ஆகவே இங்கு கருணையே முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அந்த 3 வீரர்களும் கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தனது வாக்கிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து துரியோதனின் செயலை தம் வீரத்தை கொண்டு தடுக்காமல் மரம் போல நின்றனர். பீஷ்மர் மற்றும் துரோணர் தனது வீரத்தை கொண்டு அந்த பாதக செயலை தடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தாம் கொண்ட வாக்கே தர்மம் என கருதி வீரத்தை மறந்து துரியோதனிடம் கெஞ்சினர். ஆனால் கர்ணனோ துரியோதனன் மூலமாக தாம் அடைந்த லாபத்தை மட்டுமே கருதி கற்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்ற பெயரில் அந்த அதர்ம செயலை வாயால் கூட தடுக்காமல் திரௌபதியை ஈவாகவும் பேசினான். இவர்கள் இவ்வாறு இருக்க தர்மபுத்திரரோ தான் ஒப்புக்கொண்டதை மீறுவது அதர்மம் என்று எண்ணினான். அதனால் சூதாட்டம் சூழ்ச்சியினால் வெற்றி பெற்றது. இவ்வாறு வாக்குக்கு கட்டுப்படுவதே தர்மம் என்று எண்ணி உண்மையான தர்மமாகிய கருணையை அனைவரும் காக்க தவறினர். உண்மையான தர்மத்தை நிலைநிறுத்தவே ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பெரும் யுத்தத்தை நடத்தி காட்டினார். இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் அவரவரின் ஆசைகளை நிறைவு செய்து கொள்ள உரிமை இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றிக் கொள்ள அடுத்தவரின் உரிமையை பறிப்பது தவறான செயலாகும். நமக்கு உரிமை இல்லாத பொருளின் மீது விருப்பம் கொண்டு அதை அடைய முயல்வதும் அதர்மமாகும். தன்னை எந்த சக்தி உயிருடன் நடமாக வைத்திருக்கிறதோ அதே சக்திதான் அனைவரையும் உயிருடன் நடமாட வைத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதை அறிவது மிகவும் கடினமன்று. நாம் முதலில் வாழும் முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அன்றாட செயல்களின் இடையே இறைவனின் நாமத்தை பாடுவதும் அவரின் கதையை கேட்பதும் முக்கியமென்று உணர வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். நம்மை பார்த்து நம் பிள்ளைகளும் பகவானிடம் பக்தி செலுத்த தொடங்குவர். வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை கடந்து நிலைகுலையாமல் இருக்க வேண்டுமானால் இறைவன் பாதங்களையே சரணடைய வேண்டும். அதனை விடுத்து எவ்வழியில் வேண்டுமானாலும் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று எண்ணுவது தவறு. இந்த தவறையே திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் செய்தனர். அவர்களுடன் நட்பு பாராட்டியதால் குரு துரோணரின் மகனாக இருந்தாலும் கூட அஸ்வத்தாமனும் அதே தவறை செய்தான். பரத்வாஜரின் பேரனாகிய போதிலும் தனது குல மேன்மையை மறந்து துரியோதனின் வீழ்ச்சி தாங்காமல் யுத்தம் முடிந்த போதிலும் கூட பாண்டுவின் புதல்வர்களை கொல்வதாக உறுதி பூண்டான். ஆனால் அதை எப்படி செயலாற்றுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கும் போது அந்த இரவு நேரத்தில் ஒரு ஆந்தையானது ஒரு காக்கை கூட்டினை அபகரித்ததை கண்டான். உடனே அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. பாஞ்சாலியின் 5 புதல்வர்கள் உபபாண்டவர்கள் என்று அழைக்கப்படுவர். அவர்கள் தோற்றத்திலும் பாண்டவரை போன்றே இருக்கார். போரில் மீதமிருந்த வீரர்களுடன் உபபாண்டவர்களும் திருஷ்டத்யும்னனும் உறங்கிக் கொண்டிருந்தனர். சாதிகி என்பவன் சத்தியபாமாவின் சகோதரன் ஆவான். அவன் அர்ஜுனனின் சிஷ்யன், சிறந்த வீரனும் ஆவான். ஜெயத்ரதனை வதம் செய்யும் போது சாதிகியின் வீரம் மிக அளப்பரியது. போரில் பல இழப்புகளை சந்தித்த பாண்டவர்களின் உறக்கம் பறிபோய் பல நாட்கள் ஆனது. ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களோடு சாதிகையும் அழைத்து கொண்டு கூடாரத்திலிருந்து வெகு தூரம் சென்று விட்டார். நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து பாண்டவர்களை வெல்வது சாத்தியமில்லை என்றுணர்ந்த அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் உறங்கிக் கொண்டுள்ளனர் என்று நினைத்து உபபாண்டவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தி கூடாரத்திற்கும் நெருப்பு வைத்தான். பிறகு விபரம் அறிந்த திரௌபதி அங்கு வந்து தன் பிள்ளைகளை பார்க்க கதறி அழுதாள். இந்த ஈனச் செயலை செய்த பாதகனை உன் கண்முன்னே கட்டி அழைத்து வருவேன். இது என் காண்டீபத்தின் மீது ஆணை என்று கூறி அர்ஜுனன் கிருஷ்ணனுடன்
அஸ்வத்தாமனை தேடிச் சென்றான். அப்போது அஸ்வத்தாமன் சில அந்தணராக கலந்து ஒரு யாகத்தில் தட்சணை வாங்குவதற்காக காத்து கொண்டிருந்தான். அர்ஜுனனை கண்ட அஸ்வத்தாமன் ஒரு தர்பையை எடுத்து அபிமந்திரணம் செய்து பிரம்மசிஷம் என்ற அஸ்திரத்தை செலுத்தினான். சிறிது நேரம் அர்ஜுனனுக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே அவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை சரணடைந்தான். கிருஷ்ணனின் ஆணைக்கு கட்டுப்பட்ட அர்ஜுனன் தானும் ஒரு பிரம்மஸ்ரீஷம் என்ற ஆயுதத்தை பிரயோகித்தான். இரு அஸ்திரங்களும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்பதால் வியாசர் நடுவில் வந்து நின்றார். அவர் அஸ்வத்தாமனை கோபமாக பார்த்து அஸ்திரத்தை திரும்ப பெறுமாறு கூறினார். ஆனால் அஸ்திரத்தை திரும்ப பெறும் சூத்திரத்தை அஸ்வத்தாமன் அறிந்திருக்கவில்லை. உடனே ஸ்ரீ கிருஷ்ணர், நீயே 2 அஸ்திரங்களையும் திரும்ப பெறுவாயாக என்று அர்ஜுனனிடம் கூறினார். அர்ஜுனன் அவ்வாறு செய்த பிறகு அஸ்வத்தாமனை கட்டி திரௌபதியின் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். அஸ்வத்தாமனை கண்ட திரௌபதி, குருவின் புத்திரனை நாம் எப்படி தண்டிப்பது என்று கூறி அவனை விடுவிக்குமாறு கூறினாள். நான் எப்படி எனது புதல்வர்களை இழந்து நிற்கின்றேனோ அது போன்ற ஒரு நிலை குரு துரோணரின் பத்தினி குருபிக்கும் வரவேண்டாம் என்று கூறினாள். திரௌபதி கூறியதை கேட்ட தர்மன் மிகவும் மகிழ்ந்து அதனை ஒப்புக்கொண்டார். ஆனால் பீமன் மட்டும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் இந்த கொடிய பாதகனை கண்டிப்பாக கொல்ல வேண்டும் என்று கூறினான். இங்கு 2 விதமான வாதங்கள் நிகழத் தொடங்கியது. அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய் என்று கூறினார். அவரது எண்ணத்தை அறிந்த அர்ஜுனன் அஸ்வத்தாமன் பிறக்கும் போது இருந்து அவன் தலையில் இருந்த ரத்தினத்தை வெட்டி எடுத்தான். அப்பொழுது சிறிது தலைமுடியையும் வெட்டினான். ஒரு பிராமணனின் தலைமுடியை அறுத்து வெட்டி எடுப்பது அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு நிகரானதாகும். பிறகு அவன் கட்டை அவிழ்த்துவிட்டு அஸ்வத்தாமனை துரத்து விட்டார். ரத்தினத்தை இழந்த அஸ்வத்தாமன் தன் வலிமையை முழுவதுமாக இழந்தவனாய் அவமானத்துடன் அங்கிருந்து சென்றான். அதன் பிறகு பாண்டவர்கள் இறந்து போன தமது பிள்ளைகளுக்கும் மற்ற உணவர்களுக்கும் தகனம் செய்ய புறப்பட்டனர். பல சொந்தங்களை இழந்த அவர்களை சமாதானம் செய்த பின் கிருஷ்ணர் துவாரகை திரும்ப ரதத்தில் ஏறப்போகும் சமயத்தில் தலைவிரி கோலமாய் அங்கு ஓடி வந்த உத்தரை பகவானின் பாதங்களில் விழுந்தாள். அப்போது அபிமன்யுவின் பிள்ளையை உத்திரை தன் கருவில் சுமந்திருந்தார். உத்தரையின் அழுகையை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணர் தேரில் ஏறாமல் செயலிட்டு நின்றார். அப்போது உத்தரை பகவானை நோக்கி, பெருமானே, என்னை காப்பாற்றுங்கள். நெருப்பை கக்கிய வண்ணம் ஒரு பானம் என்னை துரத்தி வருகின்றது. அந்த பானத்தால் நான் மடிய தயாராக இருக்கிறேன். ஆனால் அது என் வயிற்றில் வரும் கருவை அளிக்க வருகிறது என்று கதறி அழுதாள். பாண்டவரால் விடுவிக்கப்பட்ட அஸ்வத்தாமன் தான் பாண்டவர்களின் வம்சம் முழுவதுமாக அழிய வேண்டும் என்று சபதம் செய்து உத்தரையின் கருவில் வளர்ந்து வரும் சிசுவை அழிக்க முயற்சி செய்து அஸ்திர பிரயோகம் செய்துள்ளான் என்பதை பகவான் புரிந்து கொண்டார். அந்த அஸ்திரத்தின் பெயர்தான் அபாண்ட வீயம் என்பதாகும். அஸ்திரம் விரைந்து வருவதை பார்த்த பாண்டவர்கள் கடுமையான கோபம் கொண்டு அவரவர்களுடைய ஆயுதங்களை எடுத்து அதனை தடுக்க முயற்சி செய்தனர். ஆனால் கொடுமையான அந்த அஸ்திரத்தை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. அப்போது கிருஷ்ணர் தன் மாயா சக்தியால் உத்திரையின் கருவில் நுழைந்து தன் சுதர்சன சக்கரத்தை பிரயோகித்து அந்த அஸ்திரத்தை தடுத்து கருவை காப்பாற்றினார். பாண்டவர்களின் ஒரே வாரிசான உத்திரையின் கரு பகவானால் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே சங்கு சக்கரபாணியாக இறைவனை தரிசித்தது. அப்படி இறைவனால் காப்பாற்றப்பட்டு கருவிலேயே பரந்தாமனின் தரிசனத்தை பெற்ற குழந்தை வேறு யாருமல்ல, வியாசரின் புதல்வர் சுக மகரிஷியிடம் வேண்டி நமக்கெல்லாம் இந்த பெருமைமிகு புனிதமான ஸ்ரீமத் பாகவதத்தை பெற்றுத்தந்த பரீட்சித்து மன்னன் தான் அவன். ஆனால் அஸ்வத்தாமனோ உடலிலும் நெற்றியிலும் ரணகாயங்கள் ஆறாமல் மிகுந்த வேதனையுடன் சிரஞ்சீவியாக முக்தி கிடைக்காமல் யமுனை நதிக்கரையில் இன்றும் வாழ்ந்து வருகிறான். யமுனை நதிக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்கள் சிலரிடம் அவன் வந்து எண்ணெய் கேட்பதாக கூறப்படுகிறது. ஜெய் ஸ்ரீராம்.